Hello students, நான் உங்கள் திருவாசகம். நாம பார்க்குறோம் chapter 1 11th maths sets relation and functions exercise 1.1 question number 4. So question என்னன்னு பாருங்க. By taking suitable set A B C verify the following results. So நாமளே வந்து ஏதாவது ஒரு செட் எடுக்கிறோம். சரி தகுந்த செட் எடுக்கிறோம். செட்டை வந்து கீழே இருக்கிற இந்த 5-6 சப்டிவிஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ ஏதாவது ஈஸியாக இருக்க செட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஸோ 1 by 1 ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஏ வந்து ஏ ஈக்குவல் டு நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஈஸியாக இருக்கிற எடுத்துக்கலாம், உங்களுக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம். 1,2ன்னு எடுக்கிறேன். பி வந்து 2,3 அப்படின்னு எடுக்கிறேன். சி வந்து 3,4ன்னு எடுக்கிறேன். ஸோ 3 செட் எடுத்து ஃபஸ்ட் சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே இதே தான். ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருவாங்க? A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஸோ இதில் எப்படின்னா 1 by 1 LHS RHS அப்படி ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட் LHS எடுத்து ப்ரூவ் பண்ணலாம், அடுத்து RHS ப்ரூவ் பண்ணலாம். ஸோ LHS என்ன கொடுத்துருவாங்க? LHSல ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ப்ரூவ் பண்ணலாம். ப்ராக்கெட்டில் இருக்குது B intersection C. ஸோ BC அப்படின்னா B செட் என்ன இருக்குது? 2,3 இன்டர்செக்ஷன் C செட் வந்து 3,4. ஸோ இன்டர்செக்ஷன் என்ன? ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமனாக இருக்கிறத எழுதுவோம். கரெக்டாக இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறத எழுதணும். அப்போ 3 இஸ் அ காமன். இதுலேயே 3 இருக்குது, இதுலேயே 3 இருக்குது. அப்போ காமனாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணோம்? ஏவை A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. அடுத்து ஏ நமக்கு தெரியும். ஏ செட் என்ன எடுத்துருக்கோம்? 1,2. ஸோ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 3. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னு என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இந்த 1 நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிருக்கலையா, அந்த மெத்தடு. ஃபஸ்ட்டு என்ன? 1,3 நெக்ஸ்ட்டு 2,3. ஸோ 1,3 2,3. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஸோ அகெயின் என்ன பண்ணுறோம்? RHS ப்ரூவ் பண்ணோம். ஸோ RHS இஸ் என்ன விட்டோம்? ப்ராக்கெட் உள்ளதை ப்ரூவ் பண்ணலாம். A கிராஸ் B. ஃபஸ்ட்டு A கிராஸ் B. A கிராஸ் B ஈக்குவல் டு ஏ செட் என்ன? 1,2 ஏ செட்டு கிராஸ் B செட்டு 2,3. ஸோ இதிலிருந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? பேரிங் கொடுக்கும். 1,1. ஸோ 1,2 1,3 2,2 2,3. ஸோ 1,2 1,3 2,2 2,3. ஸோ இது எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் என்ன இருக்குது? A கிராஸ் C ப்ரூவ் பண்ணோம். A கிராஸ் C ஏ வந்து 1,2 கிராஸ் C வந்து 3,4 தென் எடுத்துருக்கோம். ஸோ சேம் பேர் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்னாவே பேர் பண்ணோம். 1,3 அகைன் 1,4. ஸோ அடுத்து 2,4 2,3 2,4. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஃபைனலி ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஸோ A கிராஸ் B அண்ட் A கிராஸ் C. ஸோ ரெண்டுமே எழுதிட்டு அதுலேருந்து நான் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் என்ன பாருங்கள்? ரெண்டு இதுலேருந்து பாருங்கள். இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்குது. இன்டர்செக்ஷன் என்ன காமனாக இருக்குது? 1,2 பாருங்க. இதில் என்ன இருக்குது? இதில் 1,2 1,3 2,2 2,3 இருக்குது. ஸோ இங்கே 1,3 இருக்குது, இங்கேயும் 1,3 இருக்குது. கரெக்டாக சிமிலராக 1,3 இதுலேயும் 1,3 இருக்குது. அகைன் என்ன இருக்குது? 2,3 இருக்கா? இதுலேயும் 2,3 இருக்குது, இதுலேயும் 2,3 இருக்குது. அப்போது காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுத போகிறோம். ஸோ காமனாக என்ன இருக்குது? 2 செட்ஸ் இருக்குது. அப்போது 1,3 அண்ட் தென் 2,3. ஸோ ஈக்குவேஷன் 2. ஸோ அப்போது ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன பண்ணுறோம் பாருங்கள்? these both equal. So LHS equal to RHS. So from the equation 1 and 2. So the first subdivision proof பண்ணியாச்சு. ஸோ அதே செட் எடுத்து எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கணும். லெட்டுன்னு அதே செட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொன்றும் ப்ரூவ் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் A cross B union C
A cross B union C equal to A cross B union A cross C. Same first என்ன பண்ணோம் LHS என்ன கொடுத்துருங்க first B union C bracket குள்ள இருக்கிறத so B வந்து தெரியும் 2,3 union C என்ன தெரியும் 3,4 ஸோ ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கிறோம். யூனியன் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் யூனியன்னா எல்லாமே லார்ஜ் செட் தான் யூனியன் எல்லாத்தையும் சேர்ந்து எழுதணும். அப்போது டூ டைம்ஸ் இருந்தால் 1 டைம் எழுதணும் 2 3 4 ஸோ இது எல்லாமே யூனியன் செட். நெக்ஸ்ட்டு ஏக்கு வந்து கிராஸ் பண்ணணும். இதே ஏ கிராஸ் பி யூனியன் சி 1,2 ஃபஸ்ட்டு ஏ செட்டு கிராஸ் 2,3,4 ஸோ என்ன கிராஸ் பண்ணால் என்ன பண்ணணும் பேர் பண்ணணும். ஓகே 1 by 1 பேர் பண்ணணும். இப்போ 1,2 ஃபஸ்ட் பேர்னா 1,2 1,3 1,4 அடுத்து செகண்டு 2,2 2,3 2,4 ஸோ இதுதான் இந்த ஏ கிராஸ் பி யூனியன் சியோட செட். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். அகைன் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி ப்ரூவ் பண்ணலாமா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ என்ன தெரியும் 1,2 ஏ கிராஸ் பி வந்து 2,3 ரெண்டுத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட்னா பேர் பண்ணணும் 1,2 1,2 1,3 2,2 2,3 செட்டுக்குள்ளே எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணோம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். ஏ தெரியலையா 1,2 ஏ கிராஸ் 3,4 வந்து சி. சேம் கிராஸ் ப்ராடக்ட்னா பேரிங் 1,3 1,4 அடுத்து 2,3 2,4 இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண போகிறோம் அடுத்து யூனியன் பண்ண போகிறோம். யூனியன் என்ன இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும் அதான் யூனியன். அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. யூனியன் என்ன இந்த செட்டு என்ன பண்ணோம் எல்லாத்தையும் கம்பைன் எழுத போகிறோம். ரிப்பீட்டடாக எழுத மட்டும் விட்டுருவோம். அப்போ என்ன இருக்குது யூனியன் பண்ணும்போது 1,2 1,3 1,4 2,2 2,3 2,4 இப்போ டோட்டலாக இது ஈக்குவேஷன் 2. பாருங்க LHS and RHS ஈக்குவலாக இருக்கா ஸோ போத்தும் ஈக்குவல். அப்போ ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 1 and 2 LHS equal to RHS. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருவாங்க ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ ஃபஸ்ட் சேம் LHS எடுத்து ப்ரூவ் பண்ணுறோம். LHS ஃபஸ்ட் என்ன பண்ணோம் ஏ கிராஸ் பி அடுத்து பி கிராஸ் ஏ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 1,2 இது ஏ கிராஸ் 2,3 இது பி. இது ரெண்டுத்துக்கு கிராஸ் பண்ணலாமா ரெண்டு செட்டு இதில் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 1,2 1,2 ஃபஸ்ட்டு அடுத்து 1,3 2,2 2,3 அடுத்து பி கிராஸ் ஏ பண்ணுறோம். பியூ கிராஸ் ஏ பண்ணும்போது 2,3 கிராஸ் 1,2 தான் வந்து ஏவோட வேல்யூ
சேம் மறுபடி கிராஸ் பண்ணும்போது 2,1 வருமா? இப்போ 2,1 அடுத்து 2,2 2,2 அடுத்து 3,1 3,1 3,2 ஃபைனலி என்ன பண்ணுறோம்? இது ரெண்டு செட்டில் ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். A cross B இன்டர்செக்ஷன் B cross A ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது என்ன வரும்? இதில் ரிப்பீட்டடாக என்னென்ன இருக்குது? நமக்கு காமனாக இருக்கிறது மட்டும் தான் வரும். இங்கே பாருங்கள் 2,2 மட்டும்தான் ரெண்டுத்துலேயும் இருக்குது, சேமாக இருக்குது. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் வந்து 2,2 இஸ் த இன்டர்செக்ஷன் வேல்யூ. ஸோ ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். அடுத்து செகண்டு RHS ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ RHS என்ன இருக்குது பாருங்கள், சேம் திங் A இன்டர்செக்ஷன் B. ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B. ஸோ இங்கே AB இருக்கு இல்லையா, இங்கேருந்தே கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன வரும்? சிமிலர் என்ன இருக்குது? 2 மட்டும் இருக்கா? அப்போது இங்கே என்ன வரும்? இந்த செட் இஸ் 2. அடுத்து B இன்டர்செக்ஷன் A. ஸோ B இன்டர்செக்ஷன் A இங்கே இருக்குது பார்த்தா, இது B இது A, இங்கே ரெண்டு இருக்கா? இதில் என்ன சிமிலராக இருக்குது அப்படின்னா இதுலேயும் 2 தான் சிமிலர் இருக்குது. பாருங்கள், இது ரெண்டும் சிமிலராக இருக்குது. இன்டர்செக்ஷன் பண்ணால் அது 2 தான் கிடைக்கும். அப்போது 2 செட்டு. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஃபைனலாக? A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A. அப்போது 2 2 வருதா? ரெண்டுக்கு பேர் பண்ண என்ன வரும்? ஒரே ஒரு பேர் தான், 2,2ன்ற பேர் கிடைக்கும். ஈக்குவேஷன் 2. அப்போ ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS அப்படின்னு சொல்லலாம். அடுத்து fourth subdivision. C minus B minus A equal to C intersection union C intersection B dash. ஸோ அப்போ நமக்கு ஏபிசி இருக்கு இல்லையா, அப்போ ஏபிசி அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு யூனிவர்சல் செட் எழுதுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ யூனிவர்சல் செட்டுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த வேல்யூ செட்டு அதிக மேக்ஸிமம் செட் என்ன இருக்குது? 1 2 2 3 தென் 4 எடுத்திருக்கோம். இப்போ யூனிவர்சல் செட்னா எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அப்போ 1 2 3 4 திஸ் இஸ் த யூனிவர்சல் செட்டு. இப்போ இதில் பி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுலேருந்து தான் பி டேஷ் அப்படின்னா பி செட்டுனா தெரியும் நமக்கு. பி செட் வந்து 2,3 2,3 தான் பி செட். கரெக்டாக பி ஈக்குவல் டு 2,3. அப்போது இதுலேருந்து டேஷ்னா 2,3 மட்டும் நம்ம இது என்ன பண்ணோம்? ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூ தான் என்னது? பி செட்டோட வேல்யூ. இப்போ 1,4 மட்டும் தான் பி டேஷ்னோட வேல்யூ. ஓகே, இதுலேருந்து இப்போ LHS கண்டுபிடிக்கலாம். ஸோ LHS ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன இருக்குது? ப்ராக்கெட் உள்ள B மைனஸ் ஏ. ஸோ செட் டிஃப்ரென்ஸ் B மைனஸ் ஏ. B தெரியலையா? B என்ன? 2,3 மைனஸ் 1,3. ஸோ இதில் பாருங்கள் சிமிலர் என்ன இருக்குது? 3 சார் 2 இருக்குது. இது 1, இது 2. ஸோ 2 2 ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன பண்ணும்? இதில் எப்படின்னா B மைனஸ் ஏ இந்த செட் டிஃபரன்ஸ் வந்தால் இது ரெண்டுத்துலேயும் சிமிலர் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மைனஸ்க்கு பிஃபோராக இருக்கிற நம்பரை தான் எழுதணும். மைனஸ்க்கு பிஃபோராக இருக்கிற நம்பரை தான் எழுதணும் கிளியராக. அப்போ என்ன இருக்குது? 3 இஸ் ஆன்சர். சேம் திங் C மைனஸ் B மைனஸ் ஏ ஈக்குவல் டு C செட் என்ன தெரியும்? 3,4 மைனஸ் B மைனஸ் ஏ என்ன? 3. இப்போது என்ன சொன்னால் இது ரெண்டுத்தையும் நம்ம சிமிலர் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை எழுதணும்னு சொன்னால் இப்போது இங்கே என்ன வருது? ஆன்சர் வந்து 4. Equation 1. Same thing RHS. First is C intersection A. Bracket உள்ள C intersection A எழுதுறோம். C intersection A is a C இருந்து A வந்து intersection எதுவுமே இல்லை. ABC இருக்கு இல்லையா, அதில் எதுவுமே இல்லை. அப்போது இது வந்து empty set அப்படின்னு எழுது. empty செட்டாக வரும். அடுத்து C intersection B dash. C intersection B dash equal to C intersection B dash என்ன வரும்? B dash is only 4. அப்போ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது இதில் 4 இருக்குது, Cலையும் 4 இருக்குது. அப்போ 4 4 is only செட் என்ன இருக்குது? 4 only ஆன்சர்.
அப்போது ரெண்டுத்துக்கும் யூனியன் பண்ணுறோம். ஒரு எம்டி செட்டோட ஒரு 4 யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். இப்போ சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈக்குவல் டு, ஸோ இது என்ன ஒரு எம்டி செட்டோட யூனியன் பண்ணுறோமா? யூனியன் பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ 4 இஸ் ஆன்சர் இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ரெண்டுமே அது ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஃபிஃப்த்து கொஷின், ஃபிஃப்த் சப்டிவிஷன். B minus A intersection C equal to B intersection C minus A equal to B intersection C minus A. ஸோ LHS RHS. ஸோ ஃபஸ்ட்டு LHS RHS கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இன்னொரு RHS கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் LHS ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே B minus A, B minus A intersection C. ஸோ ஃபஸ்ட்டு B minus A கண்டுபிடிக்கிறோம். ஸோ B தெரியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு B minus A அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? பியோட வேல்யூ வந்து 2, 3 and then C minus C வந்து 3, 4. ஸோ என்ன கண்டிஷன் இருக்குது? பியிலிருந்து ஏ, சாரி இது ஏவோட வேல்யூ எழுதணும். ஸோ ஃபஸ்ட் நான் இது ஏ எழுதணும், நான் சி எழுதிட்டேன். ஸோ ஏ எழுதிக்கலாம். ஏ வந்து 1, 2. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, நான் சொன்னேன் பியிலேருந்து ஏ மைனஸ் பண்ணுமா? ஸோ மைனஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சிமிலராக இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணலாம். 2 கேன்சல் பண்ணிட்டோமா? 2 கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை எழுதணும். கிளியர்? மைனஸ்க்கு பிஃபோராக இருக்கிற நம்பர் எழுதணும். அப்போ என்ன ஒரு மைனஸ் பிஃபோர்னா 3 is the answer. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? B minus A intersection C. B minus A intersection T. Intersection என்ன? சிமிலராக 2 டைம் வரதான் எழுதணும். ஸோ B minus A என்ன கிடச்சிருக்கு? 3. C intersection C. C வேல்யூ என்ன? 3, 4. C செட் வந்து 3, 4. அப்போது 2 டைம்ஸ் என்ன கிடைக்குது? இங்கே 3 and 3 இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 3 தான் ஆன்சர். ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு. அடுத்து RHS செகண்ட் இருக்கு இல்லையா? செகண்ட் இருக்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். B minus A ஃபஸ்ட்டு B intersection A, B intersection C. சரி, இது C. ஸோ B intersection Cனா ஸோ இதுலேயும் 3 தான் ஆன்சர். அகைன் B intersection C minus A. ஸோ இதில் வந்து வேல்யூ என்ன கிடைக்கும்? ஸோ இதுவும் 3 தான். பிகாஸ் மைனஸ் பண்ணால் 3 தான். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அது லாஸ்ட்டாக இருக்குது C minus A இருக்குது. C minus A பண்ணாலும் C minus A equal to C ஓட வேல்யூ அண்ட் தென் ஏவோட வேல்யூ எடுக்கிறோம். C வந்து என்ன இருக்குது? 3, 4 மைனஸ் ஏவோட வேல்யூ 1, 2. ஸோ இதனால் சிமிலராக வேல்யூ என்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ இதில் அப்போ என்ன பண்ணோம்? எப்பவுமே இது ஆன்சர்னால் இது மைனஸு முன்னாடி இருக்கிறது தான் ஆன்சர். இப்போ 3, 4 இது ஆன்சர். அகைன் என்ன பண்ணோம்? ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் பண்ணோம். B இன்டர்செக்ஷன் C minus A. B வேல்யூ தெரியலையா? ஸோ B இன்டர்செக்ஷன் என்ன? B இஸ் கால்டு 2, 3. C இன்டர்செக்ஷன் C வந்து 3, 4. இன்டர்செக்ஷன் என்ன மீனிங்கு? சிமிலராக இருக்கிறதா? இங்கே 3 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து செட் 3. இது தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ பாருங்கள், ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. ஸோ 3 நம்பர் ஆன்சர் வந்து சிமிலராக கிடச்சிருக்கா? அப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 and 3. ஸோ 3 வந்து சிமிலராக இருக்குது. அப்போது 3மே ஈக்குவல். 1 is equal, 2 equal, 3. ஸோ ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ அடுத்து லாஸ்ட் சப்டிவிஷன். B minus A union C equal to
B intersection C minus A minus C. ஸோ ஒன்று LHS ப்ரூவ் பண்ணுறோம். LHSல ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள ஸோ B minus A. ஸோ B minus A அப்படின்னு தெரியலையா? ஸோ B செட் எழுதலாம், அடுத்து A செட் எழுதுகிறோம். B செட்னா 2,3 மைனஸ் A செட் வந்து 1,2. சொன்னால் இதில் மைனஸ்னா ஸோ 2 மைனஸ் பண்ணிடுச்சு. ரெமைனிங் என்ன மைனஸுக்கு பிஃபோர் ஒரு நம்பர் எழுதுனா செட் வந்து 3 கிடைக்குது. அடுத்து B மைனஸ் A யூனியன் C, ரெண்டுத்துக்கும் யூனியன் பண்ணுறோம். அப்போ B மைனஸ் A வந்து 3. C செட் வேல்யூ என்ன யூனியன் ஆஃப் 3,4. அப்போ 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வந்து 3,4 இஸ் த ஆன்சர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1. அடுத்து நெக்ஸ்ட்டு RHS ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது B இன்டர்செக்ஷன் C இல்லை B இன்டர்செக்ஷன் C ஆர் B. ஸோ இது வந்து இன்டர்செக்ஷன் இல்லை, இது யூனியன். ஸோ இது யூனியன் மாற்றிக்கோங்க கொஷினில். இப்போ B யூனியன் C கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. B யூனியன் C. ஸோ பியும் சியும் யூனியன் பண்ணால் அது எல்லா நம்பர்ஸுமே வரும். 2,3, 4. அடுத்து A மைனஸ் C. A மைனஸ் சினா A அண்ட் சியிலேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1 and 2 மட்டும் வரும். ரெண்டுத்து என்ன பண்ணோம் B யூனியன் C மைனஸ் A மைனஸ் C ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இதில் பாருங்கள் சிம்லராக இருக்கிறது மட்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1 இதில் 2 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வந்து பிஃபோர் இருக்கிறது தானே 3,4 இஸ் த ஆன்சர். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் தி equation 1 and 2 LHS equal to RHS. So this is the solutions for all subdivisions. Thank you.